6ஆம் நாள் தவக்காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை. நீதியும் நேர்மையும். மனிதன் என்பவன் நீதியும் நேர்மையும் கடைபிடிக்க வேண்டும். நடுநிலை தவறாத நல்ல மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். இக்கால சூழ்நிலையில் பொருளும் பணமும் பதவியும் செல்வாக்கும் உள்ளவர்களுக்கு ஒருவித நீதியும், ஏழைகளுக்கும் எளியவருக்கும் நீதி வேறு விதத்தில் வழங்கப்படுவதும் சாதாரணமாக நடைபெறுகிறது. இறைவனை தவிர வேறு எவரும் நீதி நேர்மையோடு நடந்து கொள்வதில்லையோ என்று கூட எண்ண தோன்றும். ஆம், உண்மையாகவே ஒருவன் நீதியோடு வாழ நினைத்தால், வாழ்ந்தால், அவரை இந்த உலகம் பார்க்கும் பார்வை வேறு விதமாக இருக்கும். வெளிப்படையாக சொன்னால், இவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியில்லாதவன். இன்னும் எளிமையாக சொன்னால், பைத்தியக்காரன். இதற்காக நீதியோடும் இந்த உலகத்தில் வாழாமல் இருக்கலாமா என்றும் எண்ணத் தோன்றும். அழிந்து போகும் இந்த உலகத்தில் யார் எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், ஆனால் அழிவில்லாத வாழ்வு பெற, ஆண்டவரின் இறையாட்சியில் பங்கு பெற நீதி நேர்மையோடுதான் வாழ வேண்டும். ஆம், நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய் என இணைச்சட்ட நூல் கூறுகிறது. ஏழை எளியவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க நேர்மையோடு முயற்சி மேற்கொள்ளும் எவரும் இறுதி தீர்ப்பில் வலப்பக்கம் உள்ளோராய், இறையாட்சியின் மக்களாய், இறை இயேசுவோடு இருக்க இவ்வுலகில் நீதி நேர்மையோடு வாழ முன் வருவோமா? ஜெபிப்போம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். உலகில் வாழும் நாட்களில் நீதி நேர்மையோடு வாழ்ந்து மறு உலகில் உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட இறை ஆட்சியின் பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவே. ஆமீன். அன்புடன் இனியா இதயம்.